இப்ப முஸ்லீம் ரிசர்வேஷன் தொகுதிங்கிற அடிப்படையில் நாங்க இடஒதுக்கீடு கேட்கிறோம். அரசியல் அதிகாரத்துல இப்ப தலித் மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி வைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியில தலித் மக்கள் மட்டும்தான் போட்டியிடுவார்கள், எந்த கட்சியா இருந்தாலும். முஸ்லீம்களே அந்த இடத்துல ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாலும் தலித்து தான் நிப்பாட்ட முடியும் ரிசர்வ் தொகுதியில. அப்ப அந்த மாதிரி நாங்க எல்லா தொகுதியிலும் சிறுபான்மையா இருக்கக்கூடிய நேரத்துல முஸ்லீம் ரிசர்வ் எங்க சதவீதம் தகுந்தவாறு ஒரு 5-10 தொகுதிகளை ஒதுக்கிட்டு 50 எத்தனை வருதோ சதவிகிதப்படி ஒதுக்கிட்டார்களே. ஆனால் எந்த கட்சி நிப்பாட்டினாலும் முஸ்லீம்களை தான் நிப்பாட்டுவாங்க. யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அங்க ஒரு முஸ்லீம் வந்துருவாரு. அந்த மாதிரி வர்ற நீங்க சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் திமுக அதிமுக இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஆமா, யார வேண்டாலும் இருக்கலாம், பரவாயில்ல, யார வேண்டாலும் இருக்கலாம். நாங்க போட்டிக்கிட்டு இல்ல அப்படி அவர் யாராவது இருந்தாலும் அவர் கட்டுப்படுவது பார்க்கும்போது அந்த கட்சியுடைய மேலிடத்துக்கு தானே. ஆமாமா, அப்படி எப்படி இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு இவர்கள் நன்மை செய்வார்கள்? செய்ய முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம கூட்டணியில நின்று நம்மளே போட்டி திமுக இருந்தால் கலைஞர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க. அதிமுக அங்க இஸ்லாம் ஒரு நடவடிக்கை அவர் எடுத்தால் கூட அவர்கள் அதற்கு டவுட்டும் கிடையாது. அப்ப அந்த ரிசர்வ் தொகுதியும் பயனெல்லாம் போகாது. என்ன நம்ம சொல்றோம்னு கேட்டா, இப்ப நாங்களே தேர்தலில் போட்டிட்டு 4 இடம் வாங்கணும்னு சொன்னாலும் நாங்க கூட்டணி அனுசரிச்சு தான் பேசுவோமே தவிர நாங்க வேற கருத்து சொல்ல இயலாது. அதுவும் அப்பதான் அந்த ரிசல்ட் தான் வரும். இப்ப என்ன கேட்டா முஸ்லீம்களுக்கு பங்கு இருக்குங்கிறதான் ஒரு திருப்தியை தவிர அவங்களால ஏற்கனவே நமது நம்மை பொறுத்த மட்டில் இப்ப நீங்களும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். நீங்க இஸ்லாமியர்கள் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள், இடஒதுக்கீடு கேட்டுக்கிறீங்க. நான் பெண்கள் அடிமட்டத்தில் இருக்கிறார்கள், இடஒதுக்கீடு கேட்கிறோம். பெண்கள் நிலைமையும் ஒண்ணும் பெருசா நம்ம நாட்டுல பெரிதா வரல. 33% ஏன் தர மறுக்கிறார்கள்? ஆக நீங்க சொல்ற மாதிரி நம்ம இடஒதுக்கீடு என்பது பெண்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள், இஸ்லாமியர்களும் கொடுப்பது மிக கஷ்டம். நாம என்ன செய்யறோம்னா, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இடஒதுக்கீடு என்று கூட்டங்களை கூட்டுவதற்கு பதிலாக இன்றிலிருந்து ஆரம்பித்தாவது, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அந்த சகோதரர் கூட சொன்னார், அவங்க மேல இந்த கால நாங்க திருப்பி சொல்றோம், அவங்களுக்கு கொடுக்காதுங்க நான் சொல்லவே இல்லை. அவர்களுக்கும் கொடுங்கள், எங்களுக்கும் இல்ல ஏன் தீர்மானம் போட முடியாதுன்னா இதே போல பிரித்தாளுவது. இன்னும் கேட்டா மண்டல் கமிஷன்ல என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தைக்காவது பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தெரியப்படுத்தலாம் இஸ்லாமியர்கள் தர வேண்டும் என்று. அந்த வார்த்தை பாஜகவால் சொல்ல இந்துக்களுக்கே நாங்க சொல்ல முடியாது. நான் கட்சியில் உட்பட்டு RSS மறுபடியும் சொல்கிறேன், இந்துக்களுக்கு என்று கூட நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் பாரத தேசத்தவர் என்றுதான் பார்க்கிறோம். அதுல இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று பிரிக்காதீர்கள். இந்த பிரிவு வர வரதான் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அவர்களுக்கும் கொடுங்கள், இவர்களுக்கு கொடுக்க அப்படிதான் நான் கேட்கிறோம். மறுபடியும் ஆரம்பத்தில் கேட்டது போல மக்கள் கேட்டீங்க, அது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கும் தர வேண்டும் என்று சொன்னாங்க. இப்ப நான் உதாரணத்திற்கு சொன்ன நிலைமை, வாஜ்பாய் அவர்கள் ஹஜ் பயணி யாத்திரைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தினார். நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க இஸ்லாமியர்கள் அவர்கள் அடிமட்டத்தில் இருந்தால் உயர்த்த வேண்டும் என்பதில் எந்தவித பாகுபாடும் இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட மாற்று கருத்தில் எங்ககிட்ட நக்வி இருக்கிறார், அவர் தான் துணைத் தலைவர். நாங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோமோ அதே அளவுதான். ஷானவாஸ் ஹுசேன் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவங்க கூட அப்படி சொல்ல முடியாது. ஒரு இந்து மத தலைவர் எங்கதான் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. இஸ்லாம் சமுதாய மக்கள் பின்தங்கி இருக்கின்றாங்க, இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்பது கருத்து. அதில் எந்த மாறுபாடும் இல்லை உங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தாங்கள் உங்களுடைய பாஜக ஒரு அறிவிக்கை என்ன சொல்றேன், இப்ப நீங்க கேட்டீங்க, எங்களுக்கு இவர் ஆதரித்தால் நாங்கள் தருகின்றோம் என்றீங்க. இந்த ஒப்பந்தம் இல்லாமல் மனித நேயத்துடன் பொதுவான ஒரு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அறிவிக்க தர முடியும்? இல்ல அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது மதத்தின் சார்பில் எதையும் சொல்ல முடியாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு. இஸ்லாமியர்கள் என்று இல்லை, இந்துக்கள் என்று கூட அதுதான் எல்லாத்தையும் கொடுக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், பொருளாதார நிலையில் இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அப்ப பொருளாதார நிலை என்று வரும்போது இவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் அல்லவா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது அந்த பிரிச்சு மறுபடியும் கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம். எல்லாரும் பொருளாதார அடிப்படையில் தான் இஸ்லாமிய சகோதரரும் உள்ள வந்துடும், இந்து சகோதரரும் உள்ள வந்துடுவாங்க. நான் சொல்றதா சொல்லலையா முடிவு செய்ய முடியாது. என்ன கேட்டா நீங்க சொல்லுங்களேன், பிஜேபிக்கு நாங்க ஆதரவு தரோம், நாங்க பிஜேபி இந்த கட்சி இல்லைன்னு சொல்லுங்க, அப்புறம் நாங்க பண்ணி காமிக்கிறோம். என்ன மாற்ற வேண்டும் என்று நான் கேட்கிறேன்.
இந்த சொல்ல கூட தயங்குற அளவுக்கு மாற மாட்டேங்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? இந்துக்களுக்கு நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் பின்தங்கியவர்கள் சொல்ல முடியுமா? நான் சொல்ல இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் கொடுங்கள் என்று சொல்ல மறுபடியும் 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 இந்த டிவிஷனை கொண்டு வந்துகிட்டே இருக்காதுன்னு சொல்றேன். காங்கிரஸ் செய்தது அதுதான். அதாவது செய்தது அதுதான். அது இல்லாமல் நீங்கள் ஒரு மத பாகுபாடு இல்லாமல் ஒன்றாக வாருங்கள் என்று குஜராத்ல நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். 76.5% பை ரெக்கார்டு இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன். கேள்வி புரிஞ்சுக்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நாங்க இப்ப வெளிப்படையா சொல்றோம். என்ன சொல்றோம்னா, இந்த கல்வி உதவி முஸ்லீம்கள்ல ஏழை மக்களுக்கு கொடுக்கறாங்க, அதே மாதிரி முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்க கூடாது, இல்ல இந்துக்கள்ல உள்ள மாணவன் கொடுக்கணும் நீ கேக்குறீங்கல்ல, அத நான் இப்ப சொல்றேன். நான் சொல்ல தயார், கொடுங்க. இப்ப வந்து போராட்டம் மீடியா மூலம் ஒத்துழைக்க. அதே மாதிரி நீங்களும் இடஒதுக்கீடு அவங்க பின்தங்கின சமுதாயம் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள பின்தங்கின சமுதாயத்துல முடிச்சுக்கிறேன், முஸ்லிம்கள பின்தங்கின சமுதாயத்துக்கு இது இடஒதுக்கீடு கொடுங்க. நான் வந்து இந்துக்களுக்கு கொடுக்க சொல்றேன்ல, அந்த மாதிரி நீங்க முஸ்லிம்களுக்கும் வேணாம், இம்மு போட்டுக்கிறங்க, முஸ்லிம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க, ஒடுக்கப்பட்டிருந்தா கொடுங்கன்னு சொல்ற தயார். ஒடுக்கப்பட்டிருந்தால் கொடுக்க சொல்றதுக்கு தயார். நான் இந்த இதுல சொல்றேன், நான் தயார். ஆனா நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க, உதவித்தொகையும் இடஒதுக்கீடும் ஒன்று கிடையாது நீங்க சொன்னீங்க. அதனால அது பாலிசி டிசிஷன். அதனால உதவித்தொகையை வேணா நீங்களும் சொல்வீங்க, அதே நீங்க இந்துக்களுக்கு பின்தங்கிய இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் நீங்க, அதாவது இந்த இடத்துல சொல்லிங்க. அந்த கருத்தை மட்டும் எடுத்து விடுங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்றால் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் ஆதரவு தரமாட்டார்கள் என்ற கருத்தை மட்டும் எடுத்து விடுங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அந்த கருத்தை எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அதில் பல வழிமுறைகளை நீங்க சொல்றீங்க. நீங்களே சொன்னீங்க திமுக காரங்க இருக்காங்க, காங்கிரஸ் காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்ப அதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவு, உண்மையான ஆதரவு கிடையாது. ஒரு சகோதரி நேரா சொன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் சொல்லிடுறாங்க, காங்கிரஸ் அப்படி சொல்லவில்லை. உங்கள் கூட வருபவர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதும் எனது வாதம். நாங்க நேரடியா உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. அதனால அரசியலமைப்பு சட்டத்தில் இஸ்லாம், கிறிஸ்துவர், இந்து எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. 5 ஆண்டுகள் அப்படித்தான் நாங்கள் ஆட்சி செய்தோம். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடஒதுக்கீடு மைய பத்தி? இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய, அதாவது முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கேட்பதற்காக நாங்கள் போராடுவது மத அடிப்படையில் இல்லை, மத அடிப்படையிலும் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படவும் இல்லை. கொடுத்த இடங்கள்ல முஸ்லீம்களில் பிற்பட்டோர் என்று சொல்லிதான் கொடுத்திருக்கிறாங்க, முஸ்லீம்களுக்குன்னு கொடுக்கல. எப்படி இந்துக்களில் பிற்பட்டோர் என்கிற முறையில சில ஜாதிகளுக்கு கொடுக்கிறார்களோ, அதே மாதிரிதான் தமிழகத்தில் உள்ள 3% கூட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வாசகம் கிடையாது. முஸ்லீம்களில் பிற்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு தான் கொடுக்கறாங்க. அப்ப முஸ்லீம்ல இந்துல பிற்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம் என்று இருந்தால் முஸ்லீம்கள்ல பிற்பட்டவர்கள் கொடுக்கிறது வந்து கரெக்ட் நியாயம் தானே, அதுல மறுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வாக்கு வங்கி அரசியலும் கிடையாது. கீழே கிடக்கிற ஒரு சமுதாயத்தை தூக்கி விடுவதற்காக வேண்டி அப்படி ஒண்ணு தேவை என்று இருக்கிற வரைக்கும், அந்த எல்லா சமுதாயமும் சமமாக முன்னேறுகிற வரைக்கும், அது கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது. 100 வருஷம் ஆகலாம், அடுத்த வருஷமே எல்லாம் போதுமான சமம் ஆயிட்டாங்கன்னா வேண்டியதில்லை, அனைத்துக்கும் எடுத்துடலாம். அதை தூக்கி விடுறோன்னு வைத்துக் கொண்டோமே ஆனால் இந்து சமுதாயத்தில் பின்தங்கியவர்களை தூக்கி விடுற மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் பின்தங்கினா அவ்வளவு ஆதாரம் காட்டுறாரு. 2 கமிஷனர்கள் ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இது கொடுப்பது வந்து எல்லாரும் வரவேற்கணும். பிஜேபி உள்பட அனைவரும் முஸ்லீம்களுக்கு கண்டிப்பா இடஒதுக்கீடு கொடுங்க. எல்லா முஸ்லீம் கொடுக்க வேணாம், முஸ்லீம்களில் பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் பிஜேபி காரங்க சொல்லிவிட்டார்களே. ஆனால் காங்கிரசுக்கு வேற வழியே இல்லை. அரசியல்வாதிகளும் சில அமைப்புகளும் சில பிரச்சனைகளை மையப்படுத்தி விவாதிக்கும் போது இது ஒரு அரசியல் ஆதாயம் என்று பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும், இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை பார்க்கும்போது அது எந்த முறையிலும் எந்த செயல்பாட்டில் இருந்தாலும் பயனடை போவது ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், முன்னேற்ற நிலையில் அடையாத மக்கள். இதற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு தெரிவித்து இதில் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த நெஞ்சுக்கடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.